கள்ளச்சாராயம் அறிந்து இறந்தவர்களின் இறுதிச் சடங்கு கள்ளக்குறிச்சி கூமுதி ஆற்றங்கரையில் 2வது நாளாக நடைபெறுகிறது. விவரங்களை சிறப்பு செய்தியாளர் பாலவேல் வழங்க கேட்கலாம். பாலவேல், இன்றைய தினம் எத்தனை பேரினுடைய உடல்கள் இறுதிச் சடங்கு செய்யப்படுது? நேற்றைய தினம் வெளியான காட்சிகளே மனதுக்கு நெருடலை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் இருந்ததை பார்த்தோம். இன்னைக்கு என்ன மாதிரியான ஒரு சூழல் இருக்கு? ஸ்ரீராம், நிச்சயமா கள்ளக்குறிச்சியில தற்போது கருணாபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய கடைசி, அதாவது அந்த நகர் பகுதியினுடைய கடைசி இடத்துல இருக்கக்கூடிய இந்த மயான பகுதியில தான் நாம இருக்கோம். இந்த பகுதி, அதாவது உண்மை சொல்லணும்னா இந்த இடங்கள்ல இந்த மாதிரியான புதர் பகுதிகளில் தான் கள்ளச்சாராய விற்பனையே நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. நகர்பகுதிகளில் காவல்துறை ரெய்டு, காவலர்கள் அங்க உள்ள வரும்போது சுடுகாடு பகுதிகளில் தான் அந்த கள்ளச்சாராய விற்பனையே நடந்தது அப்படின்னு சொல்லப்படுற நிலையில தான் இப்படியான ஒரு கோர சம்பவம் என்பது நடந்திருக்கிறது. நீங்க குறிப்பிட்ட மாதிரி நேற்றைக்கு கிட்டத்தட்ட 13 உடல்கள் எரியூட்டப்பட்டது, 7 உடல்கள் அங்கு இடுகாட்டில் புதைக்கப்பட்டது. இந்த நிலையில இன்றைக்கு கிட்டத்தட்ட 8 உடல்கள் எரியூட்டப்படும் என்று அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இடுகாடு பகுதியில் ஒரே ஒரு உடலை எரிக்கக்கூடிய தகன மேடை என்பது இருக்கு. ஆனா அதை தாண்டி நம்ம காட்சிகள் பார்க்கலாம். இந்த கோமுகி ஆற்றங்கரை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய இடத்துல கிட்டத்தட்ட ஒரு மாஸ் கிரிமேஷன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய உடல்களை ஒரே இடத்துல எரியூட்டப்படுவதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். நேற்றைக்கு எரியூட்டப்பட்ட உடல்கள் இருக்கக்கூடிய அந்த எரிந்த பகுதி இருக்கக்கூடிய அந்த காட்சியையும், இன்றைக்கு உடல்கள் எரியூட்டப்படுவதற்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்முடைய ஒளிப்பதிவாளர் செந்தில் காட்டுகிறார், நாம் பார்க்கிறோம். இப்போது ஒரு உடல் என்பது இங்க எரியூட்டப்படுவதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளையும் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கருணாபுரத்தில் மருத்துவமனையிலும் சரி, கருணாபுரம் குடியிருப்பு பகுதிகளிலும் சரி, இந்த கோர சம்பவத்தினுடைய பாதிப்புகளின் வடுக்களை நாம ஒவ்வொரு தடங்களிலும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அதனுடைய நீட்சியாகத்தான் இந்த மயான பகுதியிலும் அதனுடைய தாக்கம் என்பது எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை உணர்த்தக்கூடிய வகையில தான் இந்த பகுதி என்பது இருக்கிறது. இங்க இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 8 உடல்கள் எரியூட்டப்படுவதற்கான இந்த தகன பகுதியில் அதற்கான தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது ஒரு உடல் கொண்டு வரப்பட்டு அந்த எரியூட்டப்படுவதற்கான அந்த இறுதி சடங்கு நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதே போல இதற்கு மேல்புறம் இருக்கக்கூடிய பகுதி இடுகாடு பகுதி, அங்கேயும் உடல்களை புதைக்கக்கூடியவர்கள், அங்கேயும் உடல்களை புதைப்பதற்கான ஏற்பாடுகளும் அங்கும் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே தொடர்ச்சியாக கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் என்பது கிட்டத்தட்ட 49 என்கிற எண்ணிக்கையை எட்டியிருக்கக்கூடிய நிலையில பெரும்பாலானவர்கள் கிட்டத்தட்ட கருணாபுரம் பகுதியை சார்ந்தவர்கள் தான். எனவே அவர்களுக்கான இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தகன மேடையில் அதற்கான இந்த ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீராம், அந்த நேரலை காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். கருணாபுரத்தில் 2வது நாளாக இறுதிச் சடங்குக்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இன்றைய தினம் 8 பேரினுடைய உடல்களை எரியூட்டுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம்.